ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். என் முழு ஆசையையும் பெறுவாய். இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. உன்னை தேற்றுவதற்காக 1000 முறை சமாதானம் கூறினேன். அதற்கு பிறகும் கூறுவேன். ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய். அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய். மறுபடியும் புலம்புகிறாய். எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா? உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்து கொண்டு வருகிறேன். நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் என் குழந்தை. உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன். உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய். ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல. அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன். உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதன் வழி அதனோடு விட்டார்களா? நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள். புது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள். எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விலக்கினேன். இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான். உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே, இது சரியா என்றுதானே யோசிக்கிறாய்? இது முழுவதும் சரிதான். உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது. நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன். அதனால் இது சரியா தவறா என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே. நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன். என் உயிரான குழந்தையே, வாழ்வில் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்தடையும். என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது. வாடின பூக்களா இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணர்வுடன் என் ஆசீர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன். உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப பண்ணுவேன். நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன். உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் நாவிலிருந்து தோன்றப் போகிறது. நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு எல்லாம் சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்று முதல் நீ என் உயிரான பொறுப்பு. நீ என் பிள்ளை. நீ என்னிடம் நீ அடம்பிடிக்கலாம், கோபப்படலாம், சண்டையிடலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். முழு பொறுப்பையும் உரிமையும் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம், இதற்கு முடிவே இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கிறேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள், இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை நான் கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன்.
உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வரப்போகிறேன். உன்னை நான் பாதுகாப்பேன். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நீ என்னிடம் மிகவுமே ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட ஒன்று சென்ற வருடம் இன்று வரை கிடைக்காமல் காலதாமதமாகிவிட்டதே என்று மிகவுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றையல்லவா? அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு இயக்கத்திலேயே நீ இருந்து கொண்டிருக்கின்றையல்லவா? நிச்சயம் அது கிடைக்கும். அதற்கான காலங்கள், நேரங்கள், சூழ்நிலைகள், உனக்கான நல்ல காலம் என எல்லாமே கூடி வந்துவிட்டது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிச்சயம் அது கிடைக்கும் உனக்கு. உன் மனதில் ஒரு கேள்வியுடன் என்னை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய கேள்விக்கெல்லாம் விடை காணத்தான், விடை சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன். நிச்சயம் நடக்கும். இந்த வருடம் முடிவதற்குள் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும். அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உன்னை வந்து நிச்சயம் சேரும். அது உனக்கு நடக்கும் என்பதற்கு நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். யார் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல், நான் செய்து தருகிறேன். நீ ஜெயிக்கப் போகின்றாய். அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலுமே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும். இந்த வருடம் முடிவதற்குள் நீ கேட்டது எல்லாமே நடக்கும். தொட்டது எல்லாமே துளங்கும். உன் இல்லத்தில் பணமானது நிரம்பி வழியும். அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் நீ வாழ்வாங்க வாழப்போகிறாய். உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை. உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயம் உயர்த்தி காமிப்பேன். உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நிச்சயம் நன்மையே அளிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் லட்சங்கள் தேவை என்று உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ போய்கொண்டிருக்கின்றையல்லவா? நிச்சயம் உன் லட்சியம் லட்சத்திலேயே முடியும். கவலைப்படாதே. உன் இல்லத்தில் பண தேவைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்களும் அதே கண்ணோட்டத்தில்தான் காண்பார்கள் என்று கிடையாது. அவர்கள் உன் மீது பொறாமை எண்ணத்தில் இருக்கின்றார்கள். நீ வளர்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நீ வளர்ந்து கொண்டே செல்வது அவர்கள் இறங்கிக் கொண்டே இருப்பது போல கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எது செய்தாலும் அவர்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சிறு விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை உன்னையே அவர்கள் போட்டியாக பார்க்கின்றார்கள். நிச்சயம் அவர்களுடைய பார்வை உன் மீது படாத அளவுக்கு நான் பாதுகாப்பு வளையத்தை வைத்திருந்தாலும், அவர்களை பற்றி நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலும், அவர்களுடைய எண்ணம் உன்னை ஏதோ ஒரு வகையில் அமுக்கி வைத்திருக்கின்றது. அதனால் தான் சொல்கிறேன், தினமும் உன் வீட்டில் விளக்கேற்றி என்னுடைய நாமத்தை ஜபித்து என்னை நீ கூப்பிடு. உன் வீட்டில் எப்பொழுதுமே சாம்பிராணியின் வாசம் இருந்து கொண்டே இருக்கட்டும். அந்த எதிர்மறை பொறாமை எண்ணங்கள் எல்லாமே அழிந்துவிடும். உன் வாழ்க்கையில் நேர்மறை வந்து மகிழ்ச்சி பூத்து குழங்கும். மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு இறக்கப் போகிறது. நீ வேண்டியபடியே, நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது. யாரென்று அடையாளம் அறிந்து கொள், தெரிந்து கொள். வருவது நானாக கூட இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில், இந்த நிலையில், இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது. அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன். அந்த வழி சிறப்பானதாக இருக்கும். அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும். நீ கவலைப்படாதே. உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு. நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். விரைவில் அவர் உன்னை தேடி வருவார். யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள். நீயாக சென்றாலும் சரி, இல்லை அவராகவே வந்தாலும் சரி, கொடுப்பது நான் தான்.
உன் பணப்பிரச்சனை அதிலிருந்துதான் தீரப்போகிறது. நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பணமழையில் நீ நனையப் போகிறாய். உன்னுடைய கடன் பிரச்சனை, தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும். கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே. இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது. ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். நானும் வருவேன். எதிர்பார்த்து காத்திரு. நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு. உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய தொழில், நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன். செய்து கொண்டேன், செய்தும் விட்டேன். அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும். நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும். தை 1ஆம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும். உன் பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும். எனக்கு பணக்கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயிலிருந்து வராது. உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு.